Keystone presenting Vira, truly independent AI homes. 0% no other charges. போரூருக்கே இது புதுசு. at காட்டுப்பாக்கம் போரூர். உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி பதவி விலகினார். உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு பொன்முடி பதவி விலகி இருக்கிறார். எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இதுபோல் ஒரு அவலமான தமிழகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அமைச்சரவை மாற்றம் இதற்கு நடந்ததே கிடையாது. பாஜக எதிர்ப்புன்ற லட்சியத்தில் திமுக ஆதரிக்கிறீங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு பஞ்சமா பாதகங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கீங்க. இந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? நாளைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோற்கடிக்கப்படும் பொழுது கூட்டணி கட்சிகளும் சேர்த்து தோற்கடிக்கப்படுவார்கள். திமுகவை விட கூட்டணி கட்சிகள் மீது தான் மக்களுக்கு வெறுப்பு வளர்கிறது நாளுக்கு நாள். செந்தில் பாலாஜி பதவி ஏற்றிருக்கும் போதே அதை கண்டித்திருக்க வேண்டிய 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் மாறா அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் போய் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட செயல் இது. அது பேசாமல் திமுகவில் கட்சியை இணைச்சிடாங்க. எதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கட்சி? ஜெயலலிதா பீரியடில் லஞ்சம் வாங்க வேண்டியது, ஊழல் பண்ண வேண்டியது, ஊரை கொள்ளடிக்க வேண்டியது, திமுகவில் சேர்ந்து மந்திரி ஆட வேண்டியது, அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது, தண்டிக்கப்பட்டு எத்தனை பேர்? செல்வ கணபதி, இந்திரகுமாரி. நிச்சயமாக நெருக்கடிங்க. கடந்த 10 நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த ஆர்டர்ஸ், தொடர்ந்து வந்த உத்தரவுகள் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கிறது. மக்கள் வரி பணத்தில் ஊதியம் வாங்கியவர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள், வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக திருப்பி நிற்கிறது. மரபுகளை அம்மையார் உடைக்கிறார்னாரு. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? எல்லாம் அவங்க அப்பா எழுதுனது இன்றைக்கி மகனுக்கு பொருந்தும்ல. இதை கேட்க அதிமுக துப்பு இல்லைங்க. அசம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றத்தை நீங்கள் எப்படி செய்வீங்க? மரபுகளை நீங்கள் உடைக்கிறீர்கள். நான் சொல்லலைங்க, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அது எடுத்து அப்படியே காமிக்க வேண்டியது தானே. அப்போ எதிர்கட்சிகளுக்கு இனோவேஷன் இல்லை. ஃபேண்டம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோரின் அமைச்சர் பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. அவங்களாவே தாங்களாக முன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அமைச்சரவை மாற்றத்தின் பின்னணி என்ன சார்? உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி பதவி விலகினார். உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு பிறகு பொன்முடி பதவி விலகி இருக்கிறார். எத்தனையோ அமைச்சரவை மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. ஆனால் இதுபோல் ஒரு அவலமான தமிழகத்துக்கு தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய அமைச்சரவை மாற்றம் இதற்கு நடந்ததே கிடையாது. 2 அமைச்சர்களும் நீதிமன்றத்தின் கண்டனங்களுக்கு உட்பட்டதால் அமைச்சர் பதவியிலிருந்து விலகினார்கள். இவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகவில்லை என்றால் 2 பேரும் சிறைக்கு போயிருப்பார்கள். அந்த ஒரு காரணத்தால் தான் விலகி இருக்காங்க. பெருந்தன்மையால் ஒன்றும் இவங்க விலகலை. தங்களுடைய பெருந்தன்மையாலேயோ திமுகவுடைய பெருந்தன்மையாலேயோ இந்த அமைச்சர்கள் விலகவில்லை. நீதிமன்றங்களின் கடும் கண்டனங்களுக்கு பிறகுதான் இவர்கள் விலகி இருக்கிறார்கள். இதில் பெருமைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. இது திமுக அரசுக்கு தீராத ஒரு அவப்பெயரை, தலைகுனிவை தான் கொண்டு வந்திருக்கிறது. தமிழகத்திற்கும் இந்த 2 அமைச்சர்களும் தலைகுனிவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்போ முன்னாள் அமைச்சர்களாக செந்தில் பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், பொன்முடி அவர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? எனக்கு தெரியாது. அவர்கள் அரசியல் அதிகாரத்தை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? அரசியலிருந்து 2 பேருமே அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள். ஒருவர் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய வாழ்க்கையை சூறையாடியவர் செந்தில் பாலாஜி. இன்னொருவர் ஆபாசமான பேச்சுக்களால் பெண்களை இழிவுபடுத்தியவர், இந்துக்களின் மனங்களை புண்படுத்தியவர். இந்த 2 பேருமே பொது வாழ்க்கையிலும் அரசியலிலும் இருக்க தகுதி இல்லாதவர்கள். இவர்கள் அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படி தான் நான் இதை பார்க்கிறேன். இவருடைய அரசியல் அதிகாரத்தை பற்றி பேசுவதே அபத்தமான, இந்த கேள்வியே தவறு. முதல்ல இவர்கள் மக்கள் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுபவர்கள், மக்களை இழிவுபடுத்துபவர்கள். பொன்முடியோட பேச்செல்லாம் ஆபாசத்தின் உச்சம். முதல்ல அவர் பெண்களை இழிவுபடுத்துகிறார், அப்புறம் வைணவத்தையும் சைவத்தையும் இந்துக்களை இழிவுபடுத்துகிறார். மற்ற மதத்தை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? வேறு எந்த மதத்தை பற்றியா நீ பேசுவியா? எந்த மதத்தை பற்றியும் பேசாதேன்ற. பேசக்கூடாது. யாரோடைய மனங்களையும் காயப்படுத்தாது. மந்திரியாக இருந்து காயப்படுத்தக்கூடாது. வேணா ராஜினாமா பண்ணிட்டு போய் திராவிட கழகத்தில் உறுப்பினராகி தெருவில் நின்று பேசுங்க. உங்களுக்கு மந்திரி பதவியும் வேணும், அதே நேரத்தில் நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பேசுவீங்கன்னா எந்த விதத்தில் அது நியாயம்? ஏன் இதுக்கு வாய் மூடி மௌனியாக இருக்காங்க கூட்டணி கட்சிகள்லாம்? செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் பொன்முடி விஷயத்துலையும் திமுகவோட கூட்டணி கட்சிகளுடைய மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த பாவத்துக்கே அவங்க துணை போகிறாங்க. பாஜக எதிர்ப்புன்ற லட்சியத்தில் திமுக ஆதரிக்கிறீங்க. திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கு பஞ்சமா பாதகங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கீங்க. இந்த பாவத்தை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? நாளைக்கு மக்கள் மன்றத்தில் திமுக தோற்கடிக்கப்படும் பொழுது கூட்டணி கட்சிகளும் சேர்த்து தோற்கடிக்கப்படுவார்கள். திமுகவை விட கூட்டணி கட்சிகள் மீது தான் மக்களுக்கு வெறுப்பு வளர்கிறது நாளுக்கு நாள். செந்தில் பாலாஜி பதவி ஏற்றிருக்கும் போதே அதை கண்டித்திருக்க வேண்டிய 2 இடதுசாரிகள் காங்கிரஸ் மாறா அன்னைக்கு பதவியேற்பு விழாவில் போய் முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. எவ்வளோ ஒரு வெட்கங்கட்ட செயல் இது. அது பேசாமல் திமுகவில் கட்சியை இணைச்சிடாங்க. எதுக்கு தனியாக உங்களுக்கு ஒரு கட்சி?
இல்ல அவங்களுக்குன்னு மார்க்சியம் எல்லாம் சித்தாந்தம் எல்லாம் தனியா இருக்கு. அத்தனையும் நீங்கள் திமுக காலடியில் உட்கார வச்சு அடகு வச்சுட்டு தானே உட்காந்துருக்கீங்க. தப்பு செய்யும்போது கேட்கணுமா வேணாமா? இடிப்பேரா இல்லை ஏமாறாமண்ணன் கெடுப்பார் இல்லான்னு கடந்த காலங்களில் திமுகவோட கூட்டணி வைக்கும் போதும் அதிமுகவோட கூட்டணி வைக்கும் போதும் தவறுகள் நடக்கும்போது 2 கம்யூனிஸ்டுகளும் தைரியமாக கேட்பாங்க. இன்னைக்கு திமுக காலடியில் கையது கொண்டு மெய்யது பொத்தி உக்காந்துருக்காங்க. செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவங்க மந்திரியாக பதவி ஏற்றது தப்புன்னு சொல்லியிருக்கணும்ல. அவருக்கு ஜாமீன் கொடுத்தது கரெக்ட். விசாரணை இல்லாமல் சிறையில் வைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், 7 வருஷம் ஆகும்னா ட்ரையல் முடியறதுக்கு அதுவரை ஒரு மனிதனை நாம் சிறையில் வைத்திருக்க முடியாது, கரெக்ட். ஆனால் அதுக்காக அவர்கள் மந்திரியாக பதவி ஏற்பதை எப்படி ஏற்றுக்க முடியும்? எந்த விதத்தில் அது நியாயம்? எத்தனை பேரோட வாழ்க்கையை அவர் சூறையாடி இருக்கிறார். இப்போ 2 நாளைக்கு முன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இவர் 2014 ஜெயலலிதா பீரியடில் காசு வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் போட்ட அந்த அப்பாயின்மெண்ட்டெல்லாம் ரத்து செய்ய சொல்லி போட்ட வழக்கில் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. கேட்டால் ஜெயலலிதா பீரியடில் தானே தப்பு பண்ணாருன்னா, ஜெயலலிதா பீரியடில் தப்பு பண்ணவர் நீங்கள் ஏன் கட்சியில் வச்சுருக்கீங்க? ஏன் மந்திரி பதவியாக வச்சுருக்கீங்க? மந்திரி சபையில் ஏன் அவருக்கு இடம் கொடுக்குறீங்க? உச்சநீதிமன்றம் எத்தனை தடவை கடுமையாக கண்டிச்சது. ஜெயலலிதா பீரியடில் லஞ்சம் வாங்க வேண்டியது, ஊழல் பண்ண வேண்டியது, ஊரை கொள்ளடிக்க வேண்டியது, திமுகவில் சேர்ந்து மந்திரி ஆட வேண்டியது, அப்புறம் ஜெயிலுக்கு போக வேண்டியது, தண்டிக்கப்பட்டு எத்தனை பேர்? செல்வ கணபதி, இந்திரகுமாரி, எத்தனை பேர் இந்த கதிக்கு ஆளானாங்க திமுகவில்? அதிமுகவில் கொள்ளடிக்க வேண்டியது, திமுகவில் வந்து சேர்ந்துட வேண்டியது. தலையெழுத்து சரியாக இல்லைன்னா ஜெயிலுக்கு போக வேண்டியது, தலையெழுத்து நல்லா இருந்தால் தப்பிச்சுக்க வேண்டியது, கண்ணப்பா மாதிரி. இவங்க தான் சொத்து குவிப்பு போட்டாங்க. 17 வருஷம் நடந்து ஒரு விடுதலை ஆகிட்டார். இப்போ திமுகவில் மந்திரியாக இருக்கார். எத்தனை நாட்களுக்கு திமுக மக்களை இப்படி ஏமாற்றப் போகிறது நான் கேட்கிறேன். செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி விவகாரத்தில் திமுக அரசு நடந்து கொண்ட விதம் மிக மிக மோசமானது. தமிழகத்துக்கு தீரான தலைகுனிவை கொண்டு வந்திருக்கிறது. அப்போ இவங்களுக்குலாம் சீட்டு கிடைக்கிறதே அடுத்த முறை வந்து கஷ்டம். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், சீட்டு கொடுப்பாங்க. ஏன்னா சீட்டு கொடுப்பது எல்லா கட்சிகளுமே எப்படின்னா வெற்றி தோல்வியை பொறுத்தது. மக்கள் வந்து ஓட்டு போடுறது வந்து நல்லவன்னு பார்த்து ஓட்டு போடுறதில்ல. மக்களும் அவனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது அது தனி கேட்டகரி. காசை கொடுத்து ஜெயிக்கலாம், இல்லை வேறு தில்லாலங்கடி வேலை பண்ணி ஜெயிக்கலாம். நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஊழல்வாதிகள் திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஜெயலலிதா. ஆனால் இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமா இல்லையான்னு தெரியல. வாய்ப்பு இருக்குது இல்லைன்றது முக்கியம் இல்லைங்க. கட்சிகள் இவங்களுக்கு போட்டி போட வாய்ப்பு கொடுக்குமா இல்லையா, அதுதான் முக்கியமானது. இந்த மாதிரி கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளானவர்களுக்கு நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு நீதிமன்றங்களை பற்றி கவலை இல்லைன்னு அர்த்தம். பாஜக எதிர்ப்பு சரியான ஒரு அரசியல், மதவாத எதிர்ப்பு திமுகவோட நல்ல அரசியல், நம்ம ஆதரிக்கிறோம். ஆளுநர் விவகாரத்தில் திமுகவை ஆதரிக்கிறோம். மாநில உரிமைகள்னு வரும்போது திமுக அரசை தான் நம்ம ஆதரிக்கிறோம். நிதி மேலாண்மை தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி வேணும்னு போது திமுகவை தான் நம்ம ஆதரிக்கிறோம். புதிய கல்விக் கொள்கை வேணான்னு தமிழ்நாடு முடிவு பண்ணுதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு விதிவிலக்கு கொடுக்கணும்னு அந்த நிலைப்பாட்டில் திமுகவை தான் நம்ம ஆதரிக்கிறோம். டீலிமிட்டேஷன் வேணும், நமக்கு தொகுதிகள் பறி போயிடும், மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக நம்மை தண்டிக்கலாமா, இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஸ்டாலின் ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளும்போது ஒட்டுமொத்த தமிழகமும் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் பின்னால் தான் நிற்கிறது. ஆனால் செந்தில் பாலாஜி விஷயத்தில் அவரை விட்டு கொடுக்காமல் காப்பாற்றுறது, பொன்முடி விஷயத்தில் காப்பாற்றுறதுலாம் தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு எதிராக நிற்கிறார்கள். கவர்னர் விஷயத்துலேயும் மும்மொழி கொள்கையிலையும் டீலிமிட்டேஷன்லேயும் தான் பெற்ற நல்ல பெயரை பொன்முடி விவகாரத்திலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி விவகாரத்திலும் திமுக அரசு இழந்து மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு நிற்கிறது. கடைசி வரை செந்தில் பாலாஜி வந்து காப்பாற்றணும் தான் நினச்சிருந்தது. எஸ், கடைசி வரை காப்பாற்றணும் தான் நினைக்கிறாங்க. இனிமேல் வாய்ப்பு கிடைச்சாலும் காப்பாற்றணும் தான் பார்ப்பாங்க. இதன் மூலம் இன்னும் அவப்பெயரை சந்திப்பார்கள். அவரை ஜெயிலுக்கு போன்னு யாரும் சொல்லலை, மந்திரியாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க. திமுகவில் வேறு தகுதியானவங்க யாருமே இல்லையா மந்திரி ஆகிறதுக்கு? இவ்வளோ தூரம் செந்தில் பாலாஜியை காப்பாற்ற ஏன் துடிக்கிறீர்கள்? அவர் என்ன அப்படி பார்த்தா பரம்பரை திமுககாரரா? ராபின்சன் பூங்கால் 1949 கொட்டும் மழையில் அண்ணாவும் மற்ற 4-5 தலைவர்களும் கட்சி ஆரம்பிக்கும் போது திமுக வாழ்ச்சவரா? இல்லை அவசர நிலை காலத்தில் சிறை பிடிக்கப்பட்டு 1.5 வருஷம் மிசாக சட்டத்தில் சிறையில் இருந்தவரா? இல்லை ஜெயலலிதா ஆட்சியிலையும் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் பொய் வழக்குகளை சந்தித்து சிறைக்கு போய் தியாக தழும்புகளை சுமந்துக்கிட்டு கட்சிக்காக வேலை செய்யக்கூடியவரா? அவர் ஏற்கனவே 5 கட்சிகள் மாறி உங்களுக்கு வந்தவர். ஊழல் செய்தார் என்று ஜெயலலிதாவால் மந்திரி சபையிலிருந்து நீக்கப்பட்டவருங்க அவரை தூக்கி இன்னைக்கு சுமந்துக்கிட்டு நிற்கிறீங்க. இந்த ஒரு அவலமான நிலைமை திமுகவுக்கு ஏன் வந்தது? பரம்பரை திமுக காரனுக்கு இப்படி ஒரு நெருக்கடி வந்து நீ பேசினா கூட நான் ஒத்துப்பேன்.
பொன்முடிக்காக பண்ணீங்கன்னா கூட நான் புரிஞ்சுப்பாங்க. பொன்முடி காலகாலமாக திமுக இருக்காரு. செந்தில் பாலாஜிக்காக ஏன் இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்படுறீங்க? அது உச்சநீதிமன்றம் இவ்வளோ கண்டனங்களை தெரிவித்த பிறகும் நீங்கள் செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும்னு துடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? தற்போது வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம், நீர்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு, வருவாய்த்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன், அதன் பிறகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி ஆகியோர் மீதான சொத்து குவிப்பு வழக்குகள் திரும்ப தூசு தட்டப்பட்டிருக்கிறது. இவர்களை சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து விடுவித்ததை ரத்து செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஒரு கடும் அப்செட்டில் தான் இருக்கிறாரா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான கண்டனங்களை பார்க்க? நிச்சயமா நெருக்கடிங்க. கடந்த 10 நாட்களாக உயர்நீதிமன்றத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்த ஆர்டர்ஸ், தொடர்ந்து வந்த உத்தரவுகள் திமுக அமைச்சர்களுக்கு எதிராக இருக்கிறது. மக்கள் வரிப்பணத்தில் ஊதியம் வாங்கியவர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்திருக்கிறார்கள், வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்திருக்கிறார்கள் என்று தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் இன்றைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பி நிற்கிறது. இதே தான் வளர்மதிக்கும் ஓபிஎஸ்க்கும் ஆச்சு. அவங்க வழக்கிலையும் உச்சநீதிமன்றம் இப்படி தான் செஞ்சுருக்குது. 5 வருஷம் இவங்க மந்திரியாக இருக்கும்போது கொள்ளையடிப்பாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டோன்னே இவங்க மேலே வழக்கு போடப்படும், மறுபடியும் இவங்க கவர்மெண்ட் வந்தோன்னா அதுலேருந்து இவங்க விடுவிக்கப்படுவாங்க. இந்த ஒரு போக்கு நீதித்துறையில் ஆபத்தான ஒரு போக்குன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. இதுதான் சோமோட்டோ வழக்குகளை டாக்டர் ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார். இப்போ இது வேற, இது அப்பீலுக்கு வருது. டிவிஎஸ்சி முதலமைச்சர் ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக லஞ்ச ஒழிப்பு காவல்துறை தான் இந்த மந்திரிகளுக்கு எதிரான வழக்கையே நடத்துது. அதனால் துரைமுருகன், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், பெரியசாமி மேலெல்லாம் இவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி டிஸ்சார்ஜ் வாங்கினாங்க. இன்றைக்கி கோர்ட்டு இந்த கவர்மெண்ட்லேயே ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்டு திரும்புது. நல்ல தீர்ப்பு இவையெல்லாம். சாமானிய மனிதரின் நம்பிக்கையை உயர்நீதிமன்றங்களின் மீது, நீதித்துறையின் மீது உறுதிப்படுத்தக்கூடிய தீர்ப்பு இது. தொடர்ந்து நெருக்கடிகளை, பின்னடைவுகளை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சந்தித்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலினுக்கு இது தலைவலியாகத்தான் உருவெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் 6 மாதத்துக்குள்ளே கேஸை தீர்த்து முடிவு வைக்க முடியுமானா அது கஷ்டம். ஓராண்டுக்குள்ளே கண்டிப்பாக முடிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 6 மாதத்திற்குள் முடிக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதன் மூலம் இப்போ இந்த வழக்குகளுக்கு சரி இறுதியாக தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு வந்தால் தேர்தல் நேரத்தில் திமுக தலைமை என்ன மாதிரியான முடிவு? கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு ஒரு நெருக்கடி வரும். யாராவது தண்டிக்கப்பட்டாங்கன்னா, இப்போ பொன்முடி தண்டிக்கப்பட்டார், ஆனால் ஹைகோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ரேராக கன்விக்ஷன்ஸ், சென்டென்சிங் ரெண்டுத்துக்கும் ஸ்டே வாங்கினதால தான் மந்திரி ஆனார். அவருடைய வாயால் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. இன்றைக்கி மந்திரி பதவி இழந்து போய் நிற்குது. மந்திரிங்க யாராவது இப்போ இந்த வழக்குகளை எதிர்கொண்டிருக்கக்கூடிய மந்திரிகள் யாராவது தேர்தலுக்கு சரியாக 1 வருஷம் இருக்குது, அதுக்கு முன்னால் இதில் கன்விக்ஷன் வாங்கினாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். ஆனால் அதனால் மட்டுமே வெற்றி தோல்வி வரும்னு உறுதியாக நம்ப முடியாது. பட் ஒரு தண்டனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஊழல் வழக்கில் 3 வருஷம் தூக்கி உள்ளே போடுறான்னா தேர்தல் நேரத்தில் அதுக்கு இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அது அவர்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம். அதை நோக்கி இது போகுமான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா, நீதிமன்றங்களுக்கு மெல்ல மெல்ல முதுகெலும்பு உங்களுக்கு நிமிர ஆரம்பித்திருக்கிறது. அதனால் அவ்வளவு சுலபமாக கீழமை நீதிமன்றங்களில் போய் இந்த மந்திரிங்கள்லாம் விடுதலை வாங்குவதும் அவ்வளவு சுலபமானது கிடையாது. நெருக்கடி தான் சரியான பதில். இது நெருக்கடி தான். ஆனால் அவங்க திமுகவில் இப்போ குறிப்பிடுற அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா எம்ஆர்கேவாக இருக்கட்டும், துரைமுருகன், பெரியசாமி, KKSSR, தங்கம் தென்னரசு, துரைமுருகன், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவின் கஜானாக்கள் அப்படிங்கிறத தாண்டி ஒரு முக்கிய தலைகளாக ஒவ்வொரு மண்டலத்தில் அறியப்படுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நீதிமன்றம் ஒரு கார்னர் பண்ணும்போது அப்போ தேர்தலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கூட சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் மறுக்கல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. தேர்தலுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கும்போது இந்த தீர்ப்புகள் வரும்பொழுது வலை இருக்குது. கண்டிப்பாக வலை, முக்கிய தலைகளாக இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக வலை இருக்குது. இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. எல்லாருக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் ரிலீஃப் கிடைக்காது. ஏன்னா ஹைகோர்ட் சொல்கிறது அவ்வளோ சீக்கிரம் சுப்ரீம் கோர்ட் அதுவும் கரப்ஷன் கேசஸில் ரிவர்ஸ் பண்ணாது. கண்டிப்பாக இவர்கள் ஒரு நெருக்கடியை சந்திக்கிறார்கள் என்பது மட்டும் உண்மை. அதுவும் தேர்தல் நேரத்தில் இன்னும் ஓராண்டுக்குள் தேர்தல் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரியான தீர்ப்புகள் இந்த அமைச்சர்களுக்கும், இவங்கெல்லாம் கஜானா, திமுகவோட கஜானா இவங்க தான். இவர்களுக்கு கண்டிப்பாக இது நெருக்கடி, திமுகவுக்கும் இது நெருக்கடியாகத்தான் மாறும் என்று நான் நம்புகிறேன். அமைச்சர் மனோஜ் தங்கராஜுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணி என்னன்னு? எதுக்காக அவரை நீக்கினாங்க, எதுக்காக பதவி கொடுத்தாங்க? இதெல்லாம் ஜெயலலிதா பீரியடில் நடந்த அவலங்கள் மீண்டும் அரங்கேறுதுங்க. இந்த ஒரு 7-8 மாதத்துக்குள்ள என்ன நடந்தது? இதே நான் கேட்கலங்க, கலைஞர் கேட்குறாரு. ஜெயலலிதா 2011-16 இஷ்டம் போல் மந்திரிங்களை நீக்கிறது சேர்க்கறதுன்னும் போது கலைஞர் ஒரு தடவை, கருணாநிதி ஒரு தடவை முரசொலியில் எழுதினார். அமைச்சரவை மாற்றம் என்பது முதலமைச்சரின் தனி உரிமை, ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ஆனால் இஷ்டம் போல் மந்திரிகளை மாற்றுறதும் சேர்க்கறதும் மரபுகளுக்கு மாறானது, ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவது. சட்டப்படி முதலமைச்சருக்கு இருக்க உரிமையை யாரும் கேள்வி கேட்கல. ஆனால் அதை இஷ்டம் போல் நீங்கள் செயல்படுத்துறீங்க, மரபுகளை மீறினா மக்கள் கேட்க தான் செய்வாங்க. கலைஞர் எழுதுறாரு, ஒரு மந்திரி அதே மாதிரி நீக்கிட்டு ஜெயலலிதா மறுபடியும் சேர்க்குறாங்க. அந்த மந்திரி பேர் எனக்கு மறந்து போச்சு. நீக்கிட்டு 3 மாதத்தில் சேர்க்குறாங்க.
3 மாதத்துலேயே 4 மாதத்துலேயே சேர்க்குறாங்க. அப்போ எழுதுகிறாரு கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இன்னாரை பேரை குறிப்பிட்டு 4 மாதங்களுக்குள் அமைச்சரிலிருந்து நீக்கினார். இப்பொழுது மறுபடியும் அவரை அமைச்சராக்கி இருக்கிறார். சேர்ப்பதும் பிரிப்பதும் சேர்ப்பதும் விலக்குவதும் அம்மையாரின் முதலமைச்சரின் தனி உரிமை. ஆங்கிலத்தில் சொன்னால் ப்ரெரோகேட்டிவ் தான், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் இதில் மரபுகளும் இருக்கின்றன. வெறும் சட்டம் மட்டும் இல்லை, மரபுகளும் இருக்கின்றன. மரபுகள் இங்கு மீறப்பட்டிருக்கின்றன. நான் கேட்கிறேன், கலைஞர் சொல்றார், நான் கேட்கிறேன், இன்னார இந்த எக்ஸை அவர் எதை செய்யவில்லை என்று முதலமைச்சர் மந்திரி பதவியிலிருந்து நீக்கினார். இன்று அவர் எதை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிற காரணத்தால் அமைச்சரவையில் மீண்டும் சேர்த்திருக்கிறார். பதில் சொல்வார் அம்மையார் முதலமைச்சர்? இது அவர் எழுதின வார்த்தை. இன்னொன்று, அசம்பிளி நடக்கும்போது ஜெயலலிதா ஒரு தடவை அமைச்சரவையை மாற்றி அமைச்சாங்க. இதே மாதிரி 2 மந்திரியை சேர்த்தாங்க, 4 மந்திரியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்போ கலைஞர் சொன்னார், மரபு என்பது அசம்பிளி நடக்கும்போதும் அமைச்சரவை மாற்றம் இருக்கவே இருக்காது. எல்லா மரபுகளையும் உடைக்கிறார் ஜெயலலிதான்னாரு. இன்றைக்கி அசம்பிளி நடக்கும்போது தான் 2 மந்திரியை ட்ராப் பண்ணுறீங்க, அவங்க ராஜினாமா பண்ணுறாங்க, புதுசாக ஒரு மந்திரியை சேர்க்குறீங்க. இதை பற்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதில் அளிப்பாரா? கலைஞர் கேட்டார். அதை அப்படியே எடுத்து இன்றைக்கி சபையில் படித்தா கூட போதும். அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு எதிராக கலைஞர் என்ன எழுதினாரோ அது அப்படியே இன்றைக்கி ஒரு மகனுக்கு பொருந்தது. நான் சொல்லலைங்க, இது எதுவுமே இது கலைஞர் எழுதுனது. நீக்கிறீங்க சேர்க்குறீங்க 3 மாசத்துல. அதே மாதிரி நான் எதை செஞ்சாரு, எதை செஞ்ச தவறுனாருன்னு நீக்கினீங்க. அவர் கேட்குறாரு கலைஞர், எதை செய்ய தவறுனாருன்னு நீக்கினீங்க. இன்னைக்கு எதை செய்யறதுன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு, சேர்க்குறீங்க மறுபடியும். மீண்டும் அதே துறையை கொடுத்துருக்காங்க. மனு துறையெல்லாம் கூட விடுங்க, எதை செய்யலைன்னு நீக்கினீங்க. நீங்கள் எதை செய்கிறதா உத்தரவாதம் கொடுத்தாருன்னு சேர்த்துருக்கீங்க. சரி, ஒன்று. அதை விட முக்கியமானது, அமைச்சரவை மாற்றம் என்பது அசம்பிளி நடக்கும்போது நடக்கவே நடக்காது. மரபுகளை அம்மையார் உடைக்கிறார்னாரு. இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? இதெல்லாம் அவங்க அப்பா எழுதுனது இன்னைக்கு மகனுக்கு பொருந்தும்ல. இதை கேட்க அதிமுக துப்பு இல்லைங்க. அசம்பிளி நடக்கும்போது அமைச்சரவை மாற்றத்தை நீங்கள் எப்படி செய்வீங்க? மரபுகளை நீங்கள் உடைக்கிறீர்கள். நான் சொல்லலைங்க, உங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. அதை எடுத்து அப்படியே காமிக்க வேண்டியதுதானே. அப்போ எதிர்கட்சிகளுக்கு இனோவேஷன் இல்லை. இதே அதிமுக எம்எல்ஏக்களோட இருக்காங்க, அவங்களுக்கு இனோவேஷனே இல்லைன்னு எப்படி? உண்மைதாங்க. ஏடிஎம்கேவால் ஒரு அரசியலை எதிர்கட்சி அரசியலை வலிமையுடன் பண்ண முடியல. திமுகவால் பண்ண முடிஞ்சதில்ல எதிர்கட்சி அரசியலை. இவங்களால ஏன் பண்ண முடியல? லட்டு மாதிரி சான்ஸ் கொடுக்குறாருல்ல ஸ்டாலின். தவறு மேல் தவறு நடக்குது இல்லை, மரபுகளை தகர்க்கிறாருல்ல ஸ்டாலின். ஏன் உன்னால் ஏற்று கேட்க முடியல? ஜெயலலிதா மரபுகளை மீறும்போது, மரபுகளை தகர்க்கும் போது கலைஞர் எவ்வளோ அழகாக பேசினார், எழுதினார். அந்த டிபேட்டை கிளியர் பண்ணார் இல்லைங்க அவர். அந்த விவாதத்தை தொடக்கி வச்சார்ல. ஆமாம், அமைச்சரவை மாற்றம் என்பது யார் மந்திரி யார் எந்திரி என்பது முதலமைச்சரின் தனி உரிமை. கேட்கல யாரும், அந்த பதில் சொல்ல யாரும் மறுக்கல. ஆனால் மரபுகள்னு இருக்குது. அசம்பிளி நடக்கும்போது நீ எப்படி மந்திரி சபையை மாற்றி அமைப்ப? அப்படி மாற்றி அமைச்சிங்கன்னா அசம்பிளியில் சொல்லணும். புதிய அமைச்சர்களை அறிமுகப்படுத்துவார் அசம்பிளியில் முதலமைச்சர். ரெண்டாவது, இந்த அமைச்சரவை மாற்றம் நிர்வாக ரீதியிலானதா அரசியல் ரீதியிலானதா? ஒரு அமைச்சரவை மாற்றம் என்பது நிர்வாக ரீதியிலாகவும் நடக்கும், அரசியல் ரீதியாகவும் நடக்கும். இது நிர்வாக ரீதியாகவும் நடக்கல, அரசியல் ரீதியாகவும் நடக்கல. நீதிமன்றங்களின் கண்டனங்களால் நடந்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் இந்த அரசுக்கு தலைவணிவு, வெட்கக்கேடு இல்லையா? ஒரு அமைச்சரவை மாற்றம் என்பது நிர்வாக ரீதியில் நடக்கும், அரசியல் ரீதியில் நடக்கும். ஜெயலலிதாவோட அரசு மாற்றங்கள் எல்லாமே அப்படிப்பட்டவை தான். ஸ்டாலின் இதற்கு முன்பு செய்த மாற்றங்களும் நிர்வாக ரீதிக்காகவும் அரசியல் காரணங்களுக்காகவும் மேற்கொள்ளப்பட்டது. எஸ். ஆனால் இந்த அமைச்சரவை மாற்றம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களின் கண்டனங்களால் ஏற்பட்டது. அப்போ இந்த அரசுக்கு இது தலைகுனிவு. இப்படிப்பட்ட ஒரு தலைகுனிவை தமிழகம் இதுவரை சந்தித்ததில்லை. இதுவரை இந்த மாதிரியான ஒரு அமைச்சரவை மாற்றம் எப்பயுமே நடந்ததும் கிடையாது. தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக கூடிய பிடிஆருக்கு கூடுதல் பொறுப்பாக இதுவும் ஒரு பெரிய இலாக்கா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் மின்சாரத்துறையை தூக்கி ஏற்கனவே போக்குவரத்துறை நிர்வகிக்கக்கூடிய எஸ் சிவசங்கர் கொடுத்துருக்காங்க. வனத்துறையை பொன்முடியிடம் பிரிங்கி ராஜகணம்னு கொடுத்தாங்க. ராஜகணப்பம் இருக்கக்கூடிய மில்க் டைரி டெவலப்மெண்ட்டை மனோ தங்கராஜுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கலால் மற்றும் ஆயத்தீர்த்துறை ஏற்கனவே அந்த பொறுப்பில் இருந்த முத்துசாமிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன் பிடிஆருக்கு ஏதாவது ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்காம? பிடிஆர் இனிமேல் நம்ப மாட்டாங்க. நீங்கள் தான் பிடிஆரை தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. திமுக தலைமை பிடிஆரை ஒருபோதும் நம்பாது. அவர் மகன் மருமகன் பற்றி சொன்ன அந்த ஆடியோ, 30,000 கோடி சொன்ன ஆடியோ, அன்றைக்கே அவருக்கு ஃபேட் சீல்டு. அன்றைக்கே அவர் தலைவிதி தீர்மானிக்கப்பட்டு விட்டது. கொஞ்சம் 1% நம்பிக்கை துளிர்த்துருக்கலாம் ஸ்டாலினுக்கு. அதை பிடிஆரை கெடுத்துக்கிட்டார் அசம்பிளியில்.
இந்த தடவை அசெம்பிளியில் 10 நாளைக்கு முன்னால் யாரோ கேள்வி கேட்கும்போது நிதியும் திறனும் அதிகாரமும் உள்ளவங்ககிட்ட போய் கேள்வி, என்கிட்ட ஏன் கேட்குறேன்ட்டார். திமுக தலைமை இதை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? ஆகவே பிடிஆருக்கு எந்த உயர் பதவியும் இனிமேல் கிடைக்காது என்பது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு அது தெரியல, அவ்வளோதான். ஒரு டம்மி போஸ்ட்டை தான் அவர் வச்சுருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்லேயும் சீட்டு கொடுப்பாங்க, ஜெயிச்சாங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி ஒரு டம்மி போஸ்ட் கொடுப்பாங்க. பெரிய மந்திரி, பெரிய இலாக்காக்கள்லாம் அவருக்கு ஒதுக்கப்பட மாட்டாது. அவரே கெடுத்துக்கிட்டார். இதுவரை உங்கள் பல்வேறு கதை உங்களுக்கு மிக்க நன்றி.